அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக டிசம்பர் முதல் வாரம் நன்கு நாடகமாடுவதைக் கண்டு முடிவெடுக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் முன்னர் ஒரு பேச்சும் உங்கள் பின்னர் ஒரு பேச்சும் பேசக்கூடியவர்களின் தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக அமைய போகுதுங்க. எனவே திடகாத்திரமான பல முடிவுகளை எடுப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் நம்ம பாப்பாவுக்கா மாப்பிள்ளை கிடைக்க மாட்டார், நம்ம தம்பிக்கா பொண்ணு கிடைக்காது அப்படின்னு உரிமையாக பேசுவார்கள். ஆனால் உங்களுக்கு பின்னால் இவளுக்கெல்லாம் எவனாவது பொண்ணு கொடுப்பானா, எவளாவது மாப்பிள்ளை கொடுப்பாங்களா என மற்றொரு விதமாக பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நன்கு இனம் காணக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பெரிய அளவில் சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கு முன்னதாகவே அவர்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிகழ்வுகள் என்பது கிரக மாறுதல்கள் என்பது மிக அற்புதமாக உறுதிப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6லிருந்து சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்குள் சுபத்துவ பாதையில் வலம் வரப்போகிறார். அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறாருங்க. ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் நீச்ச அதிபதியான செவ்வாய் அங்கு வக்ரம் பெறுகிறாருங்க. இப்படி பல மாற்றங்கள் ஏற்படும் போது ராசியின் அதிபதியான சந்திரன் 5, 6, 7, 8 என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் ராசியின் அதிபதி அஷ்டமத்திற்கு நுழையும் போது சற்று தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்கவில்லை என்றால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அது மட்டுமல்லாது பல திடகாத்திரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்று கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நன்கு நாடகமாடி அவர்களை கண்டறிந்து சரியான முடிவு எடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. அவர்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதால் பல தடைகள் சிரமங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைய போகிறது என்பதை ராசியின் உச்ச அதிபதியான குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மற்றும் பல விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தவர்கள் நிலையில் மாற்றத்தை அறிவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. எனவே முழுமையாக மற்றவர்களை நம்பாமல் உங்களுடைய பணிகளை திறன்பட செய்வதால் இல்லத்தில் பல அதிரடியான நல்ல மாற்றமும் மிக சிறப்பான வளர்ச்சியும் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த தருணத்தின் இறுதியில் நுழைய போகிறார். எனவே திட்டமிடுவதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. ஆனால் அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. மற்றபடி அனைத்தும் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அஷ்டமத்தில் சந்திரன் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரனாக சந்திரன் சனியுடன் இணைவதால் சனியால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். இருந்தாலும் அந்த தருணங்களில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் அனுகூலமான பல நிகழ்வுகளை திட்டமிட வேண்டும் என்றால் சரியாக முன்கூட்டியே கணித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதன் விளைவையும் தாக்கத்தையும் அறிந்து மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் தைரியஸ்தானத்தில் கேதுவும் இருப்பது அனைத்து விதமான பணிகளிலும்
யோகமும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அஷ்டம சனியின் பிடியில் இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு என்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை பலமுறை யோசித்து சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் சிக்கலின்றி உங்களை வந்து சேர்வதற்கான யோகம் உண்டு. ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கிறார். அங்கு அவர் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்கிறாருங்க. எனவே சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் வித்யாகரகரான புதன் ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து வலம் வருகின்றன. பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தந்தை வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மன வருத்தம் சிக்கல்கள் விலகி உறவு பலப்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அலைச்சல் இல்லாமல் பல காரியங்களை திறன்பட செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. செவ்வாயும் வக்ரம் பெற்றிருப்பது சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதைவிட சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக அமர்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வழியில உங்களுக்கு செல்வ செழிப்பு நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையுங்க. சூழ்ச்சிக்கானவர்களையும் சரியான முறையில் கண்டு அவற்றை விளக்குவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் முருகனின் அருளால் நிறைவாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.